ஐயன் ஐயப்பன் தன்னுடைய அவதார நோக்கத்திலிருந்து சற்று வழுவி அந்த இடத்திலே தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டிவிட்டு மறுபடியும் மனிதனாக வருகின்றார். எப்படி? குருவினுடைய குறை தீர்ப்பதற்காக தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டிய ஐயப்பன் அதே நேரத்திலே தன்னுடைய தாய் வயிற்று வலியால் துடித்த போது தெய்வாம்சத்தை காட்டவில்லை. அங்கே மகனாக தன்னுடைய கடமையை செய்கின்றார். ஐயன் ஐயப்பனுடைய அந்த வரலாறும் ஐயன் ஐயப்பனுடைய மகிமைகளும் நமக்கு பல 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 விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இதனை கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஆக அந்த இடத்திலே தன்னுடைய குருவினுடைய குறையை தீர்ப்பதற்காக தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டி அந்த குழந்தையை பேச வைக்கின்றார். பேச வைத்து குருவினுடைய குறையை தீர்க்கின்றார். அதனால்தான் ஐயன் ஐயப்பனுடைய சரண கோஷத்திலே குருவின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா என்கின்ற வார்த்தை வரும். ஆகவே குருவிற்கு சரியான மரியாதை கொடுக்காமல் நாம் சபரிமலை பயணம் மேற்கொண்டால் அந்த பயணமானது வீணாக போய்விடும். எனவே நல்ல குருவை பார்த்து அவருடைய பாதத்தை பணிந்து என்னை நீங்கள் உங்கள் குழுவோடு இந்த வருடம் கன்னிசாமியாக ஏற்றுக்கொண்டு மலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என குருசாமியிடம் கேட்க வேண்டும்.